காடு, மலை, மேடு, எவ்வளவு இடம் தேடி பார்த்தோம். அந்த நீலகண்டன் தென்படவே இல்லையே. அதற்காக மனம் சோர்ந்து திரும்பி போய்விட்டால் தேவியின் முகத்தில் விழிக்கவே முடியாது. ஆமாம், ஏற்கனவே தேவி நம் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார். இம்முறையும் தோல்வியோடு போனால் நாம் தொலைந்தோம். ஓய்வெடுத்து புண்ணியமில்லை. வா, நீலகண்டனை தேடுவோம். குருதேவா, நம்ம சித்தர் சாமியும் அவரோட குருதேவரும் சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவாகுது. என்ன விஷயம்? இனிமே நான் இந்த காட்டுக்குள்ள எங்க போனாலும் தனியா போக மாட்டேன். உங்க கூட உங்க நிழல் மாதிரி ஒட்டிக்கிட்டே வருவேன். இல்லனா அந்த தேவியோட உதவி தேவதைங்க எப்ப வேணாலும் வந்து என்ன அழகா குண்டு கட்டா தூக்கிட்டு போயிடுவாங்க. நின்னா உட்கார்ந்தா படுத்தா இப்பவும் யாரோ என் முகத்துல சாக்கு பைய வச்சு அமுக்குற மாதிரியே இருக்கு. வீரனுக்கு ஒருத்தனு தான் சாவு. கோல தினமும் சாகுறாங்கிறது பொன்மொழி. அது நீ கேள்விப்படுது இல்லையா? பொன்மொழிப்படி எல்லாம் கேட்டு நடந்தா ஒரே நாள்ல ஒரே அடியா போய் சேர்ந்துட வேண்டியதுதான். ஏன் குருதேவா, அந்த உதவி தேவதைகளுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? என்னையவே ஏன் குறி வைக்கிறாளுங்க? அட, என்ன குருதேவா இது? கூடவே வந்துட்டு இருந்தீங்க, இங்கேயே நின்னுட்டீங்க. நானே ஏற்கனவே பயந்து போய் கிடக்க. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், களைப்பா இருக்கு. கொஞ்சம் இங்கே ஓய்வு எடுத்துட்டு போலாமே நீலகண்டா. நான் சொல்லலான்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. குருதேவா, நீங்க இங்க ஓய்வெடுங்க, நான் அப்படி ஓய்வெடுக்கிறேன். ஒருவேளை நான் அசதியில தூங்கிட்டேன்னா என்ன அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. தட்டி எழுப்பி உங்க கூடவே கூட்டிட்டு போங்க, சரியா? இன்னும் எவ்வளவு நேரம்தான் தேடுவது? எங்கே போய் தொலைந்தான் அந்த நீலகண்டன்? சத்தம் போடாதே. அதோ இருவர் உறங்குகின்றனர். யாரென்று அருகில் போய் பார்ப்போம். நாம் தேடி வந்த நீலகண்டன் இதோ இங்கு உறங்குகின்றான். இப்போதே இவனை கட்டி தூக்கி கொண்டு போய் விடுவோம். போன முறை பல்லக்கின் உள்ளே வைத்து கொண்டு போனதால் அவன் காணாமல் போன விஷயத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே இந்த முறை கண் முன்னால் அவனை கட்டி இழுத்து கொண்டு போவோம். ருத்ரனுக்கு எதற்காக மயக்கவாயு? இவனை இப்படியே விட்டால் முன்போல் ஏதாவது தகடுதத்தம் செய்து நீலகண்டனை காப்பாற்றி விடுவான். அதற்காகத்தான் இந்த முன்னேற்பாடு.
மந்தாகினி, ஏன் நின்று விட்டாய்? சீக்கிரம் செல்வோம். இவனை பார்த்தால்தான் தேவியாருக்கு உயிரே வரும். உண்மைதான். இவனை மட்டும் ஏன் கொண்டு போக வேண்டும்? தேவியின் உயிருக்குயிரான காதலன் ருத்ரனையும் இவனோடு சேர்த்து கொண்டு போனால் தேவியார் நம்மை உச்சி முகர மாட்டார்களா? நிச்சயம் நிச்சயம் தேவியார் நம்மை பாராட்டுவார். சரி, நீ இவனுடன் இங்கேயே இரு. மயக்கமடைந்து கிடக்கும் ருத்ரனை நான் கயிறு கட்டி இழுத்து வருகிறேன். இங்குதான் படுத்திருந்தான். மயக்க வாயுவை செலுத்தி மயக்கமடைய வைத்திருந்தேன். அதற்குள் எப்படி காணாமல் போனான்? என்னாயிற்று சிந்தாமணி உனக்கு? என்னாயிற்று உனக்கு? இங்கிருந்த நீலகண்டன் எங்கு போனான்? இப்படி உன்னை கட்டி போட்டது யார்? சிந்தாமணி, சிந்தாமணி, எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு சிந்தாமணி, எழுந்திரு. என்ன நீலகண்டா, வாய் ஓயாமல் பேசிட்டே வருவேன், இப்போ வாய் அடிச்சு போய் வர, என்னாச்சு? தூங்கும்போது கூட காலாட்டிக்கிட்டே தூங்கணும்னு சொல்லுவாங்க. அதை ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு இவ்வளவு நாள் புரியாம இருந்தேன். ஆனா இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கண்ணை சந்ததுல என்னென்னமோ நடந்துடுச்சு. நானும் கொஞ்சம் அலட்சியமாக தான் இருந்துட்டேன். ஆனாலும் சித்தர் சாமியோட குருநாதர், அவரோட அருளாசி, கடைக்கன் பார்வை நம்ம மேலே எப்பவும் இருக்கிறதுனால எப்படியோ தப்பி போயிச்சிட்டோம். இந்த தடவையும் நம்மளை காப்பாற்றிட்டார். நீங்க என்னோட குருநாதர், உங்க குரு சித்தர் சாமி, சித்தருக்கே குருநாதர் அவரு. இப்படி குருவுக்கெல்லாம் குரு நமக்கு பாதுகாப்பா பக்கபலமா கூடவே வர்றது எவ்வளோ பெரிய குடுப்புன இல்ல? குருதேவா, சும்மா சொல்லக்கூடாது. நீங்களும் நானும் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. நிச்சயமா. இல்லைன்னா சித்தர் சாமி எனக்கு இன்னொரு வேலை கொடுத்துருப்பாரா? அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா? குருதேவா, நீங்க எதை சொல்றீங்க? பாலாம்பிகா கட்ட போற பஞ்சலிங்க கோவிலோட வரைபடத்தை வரைய வேண்டிய வேலையை சித்தர் சாமி என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ஏன் குருதேவா, கோவிலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க எப்படி கோவிலோட வரைபடத்தை வரைவீங்க? அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுதான். ஆனா பாலாம்பிகா அந்த கோவிலை பத்தி பல நாள் பல தடவை என்கிட்ட அணுவா விவரிச்சு சொல்லியிருக்கான். அதனால நிச்சயமா என்னால அந்த வரைபடத்தை வரைய முடியும். கோவிலை வரைய போறது என்னோட கை இல்ல, அந்த ஈசனோட கை. குருதேவா, நீங்க உற்சாகமா தான் சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. கோவிலோட வரைபடத்தை வரைகிறதுங்கிறது ஏறக்குறைய ஸ்தபதியோட வேலை. கோவில் விஷயத்துல தலையிட்டா உயிருக்கு ஆபத்துன்னு நல்ல சிவ ஸ்தபதி அப்படி பயப்பட்டாரு. அதை நினைக்கும் போது எனக்கு இப்பவே வயிற்றுல புளிய கரைக்குது. நாளைக்கு உங்க உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது குருதேவா. பயப்படாது, எனக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ கூட ஆபத்து வந்துச்சு, சித்தசாமியோட குருநாதர் காப்பாத்தல. அது மாதிரி கோவிலோட வரைபடத்தை வரையும் போது எனக்கு ஒரு ஆபத்து வந்தா அந்த ஈஸ்வரன் என்னை காப்பாற்றுவார். பாப்போம்.
மகரிஷி, இந்த குண்டு பாலு உனக்கு ஆக்கி போடணும், உன் வேஷ்டி துணிமணியெல்லாம் துவைச்சு போடணும். ஆனா நீ எனக்கு மந்திரம் சொல்லி தர மாட்ட, என்ன உன் சிஷ்யனா சேர்த்துக்க மாட்டேல. நீ சொல்லி தராட்டி என்ன, பாலாம்பிகாவுக்கு நீ சொல்லி கொடுத்த மந்திரத்தெல்லாம் இதோ இப்போ இந்த ஸ்லேட்ல எழுதி வச்சிருக்க. இதை இப்போ நான் மனப்பாடம் பண்ணி நானே கத்துக்கிறேன் பாரு. இஷ்டா விசிஷ்டா புஷ்கர இஷ்டாராயே பாகம் பிரதி சாகாராயே நமஸ்தி. இவன் நம்ம குண்டுபாலு மாதிரியே தெரியுதே. ஆசிரமத்தில் உள்ள வேலையை பார்க்காம இவன் இங்க என்ன பண்றான்? பாலு, இங்க என்ன பண்ற? ஒண்ணும் பண்ணல, சும்மா காத்தாங்க அப்படி இந்த பக்கம் வந்தேன். இல்ல இல்ல, ஏதோ மந்திர மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த. இல்ல இல்ல, பொழுது போகலன்னு பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஆமா, அது என்ன? அதை எதுக்கு மறைக்கிற? அது என்ன வேணா உனக்கு என்னடா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா. ஏய், இப்ப அதை குடுக்க போறியா இல்லையா? இப்ப அதை குடுக்க போறியா இல்லையாடா? ஏய் தாடா. ஏய் விடுடா, ஏய் சொல்றல விடுடா. ஏய் விடுடா, டேய் விடுடா. விடு பாலு. டேய் ஏய் விடுன்னு சொல்றல. ஏய் விடுடா விடுடா. அட பாவி, இது மகரிஷி சொல்லித்தர மந்திரமாச்சே. திருட்டுத்தனமா அவருக்கு தெரியாம எழுதி வச்சு மனப்பாடம் பண்றியா நீ? கேட்டா பாட்டு பாடுறேன்னு பொய் சொல்ற. ஆமா, உனக்கு எதுக்கு மந்திரம்? உண்மையை சொல்லு, நீ யாரு? நாங்க உன் மேல சந்தேகப்பட்டது உண்மைதான் போல. இப்போவே போறேன், நீ செஞ்ச காரியத்தை மகரிஷி கிட்ட சொல்றேன். வேணடா, தயவு செஞ்சு சொல்லாத. முடியாது, நான் சொல்லதான் போறேன். அகிலா, அகிலா, அகிலா ஏந்திரு. அகிலா, ஐயா 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 ஐயா. என்னப்பா? என் நண்பன் நல்லாதான் பேசிட்டு இருந்தான், திடீர்னு பேச்சு மூச்சு எல்லாம் மூழ்ந்துட்டான். வந்து என்னன்னு பாருங்க ஐயா. சரி வா பார்க்கலாம். என்ன இப்படி கிடக்குறான்? சரி என்னன்னு பாப்போம். தம்பி 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 தம்பி, என்னப்பாச்சு? இங்க பாருப்பா தம்பி. நாடி அடங்கிடுச்சு, சுவாசமும் இல்லை, ஆளு காளி தம்பி. உன் நண்பன் உன்னை விட்டு போயிட்டான், ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. மகரிஷி கிட்ட போய் என்ன போட்டு கொடுக்க போறியா? நீ ஏன் போய் சேர்ந்துட்ட? எப்படி போட்டு கொடுப்ப? ஐயோ, அகிலே செத்து போயிட்டான். நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல முதல் ஆளா வந்துட்டீங்களா? இருங்க இருங்க, நாளைக்கு உங்களுக்கு முன்னால வகுப்புக்கு முதல் ஆளா நான் வந்து காட்டுறேன். அதையும் பாப்போம்.
வணக்கம் மகரிஷி சாமி. வணக்கம் வணக்கம். வகுப்புக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா? பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆமா, அகிலன் எங்க? அகிலனை காணுமே. வகுப்புக்கு எப்பவும் அவன் தாமதமா வரமாட்டானே. மகரிஷி பூஜைக்கான பொருள் வாங்கறதுக்காக கடை வீதிக்கு போனான். அப்பவே புறப்பட்டு போனா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. என்னன்னே தெரியல, அவன் ஒன்றும் வந்து சேரல. சரி, அவனுக்காக கொஞ்சம் நேரம் பொறுத்திருப்போம். வந்ததுக்கு அப்புறம் பாடத்தை ஆரம்பிப்போம். மகரிஷி சாமி, மகரிஷி சாமி, மகரிஷி சாமி, மகரிஷி சாமி, சாமி, மகரிஷி சாமி, மகரிஷி சாமி, மகரிஷி சாமி, நம்ம அகிலன், நம்ம அகிலன். அகிலனுக்கு என்னாச்சு? அகிலன் நீ பாத்தியாடா? எங்க பார்த்த? அவனுக்கு என்னாச்சு? அலாம விஷயத்த சொல்றா. சொல்லு பாலு, அகிலனுக்கு என்னாச்சு? சாமி, ஊரை சுத்தி பார்க்கலான்னு வெளியே போயிருந்தேன். அப்போ அந்த வழியா அகிலன் வந்தான். கடை வீதிக்கு போறதா சொன்னான். பேசிட்டு இருந்தவன் அப்படியே திடீர்னு நெஞ்சு பிடிச்சுக்கின்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சாஞ்சிட்டான். நானும் அவனுக்கு முதல்ல உதவி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஆனா பேச்சு மூச்சு இல்லாம ஒண்ணுமே இல்லாம கிடக்குறான். எனக்கு என்னமோ அவன் செத்துட்டான்னு தோணுது சாமி. யாரும் பதட்டம் அடைய வேண்டாம். பாலு, முதல்ல நீ அகிலன் இருக்கிற இடத்த காட்டு. நாம போய் அவனை பார்ப்போம். வாங்க, எல்லாரும் வாங்க. அதோ அகில என்னவோ பண்ணுது. கண்ணெல்லாம் இருட்டிட்டு எடுத்துனா அடுத்த நிமிஷம் மரமா மண்ணுல சாஞ்சிட்டான். நானும் அவன் நெஞ்சில மார்பிள் எல்லாம் தட்டி என்னால முடிச்ச அவ்வளவோ செஞ்சு பார்த்தேன். ஆனா நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு அவன் அல்ப ஆயுசுல போய் சேர்ந்துட்டான். வாங்க வாங்க பாருங்க.